உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தேவேந்திரகுல வேளாளர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் அன்பு சகோதரன் வேசா முத்துக்குமார், மாநில தலைவர், தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை. அன்பார்ந்த சொந்தங்களே, திருநெல்வேலியில் தேசிய தலைவர் ஐயா இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் முழு உருவ வெண்கல சிலை நிறுவிடக் கோரி தொடர்ச்சியாக உங்களின் ஒத்துழைப்போடு தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் முன்னெடுத்த உழைப்பிற்கு அரசியல் சார்பில்லாமல், கட்சிகள் சார்பில்லாமல் தொடர்ந்து தொய்வில்லாமல் உழைத்தமைக்கு கிடைத்த வெற்றிதான் திருநெல்வேலி மாநகராட்சியில் அனைத்து கவுன்சிலர்களின் ஆதரவோடு ஐயாவின் சிலை நிறுவிட மாநகராட்சியில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தீர்மானம் நிறைவேற்றினால் நமது கோரிக்கை நிறைவேறி விடுமா என்றால் கிடையாது. இந்த தீர்மானம் நிறைவேற்றியதற்கு பின்பாக இன்னும் நமக்கு தொடர்ச்சியாக பணிகள் இருந்து வருகிறது. அதனால் தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை தற்பொழுது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் அனைத்து ஊர்களில் உள்ள நமது சொந்தங்களே ஒருங்கிணைத்து சிலை அமைப்பு குழு ஒன்றை உருவாக்கிட திட்டமிட்டுள்ளோம். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊர்களிலும் இருந்து ஒருவர் இந்த சிலை அமைப்பு குழுவில் பங்கு பெற வேண்டும் என்பது உங்கள் அன்பு சகோதரனின் வேண்டுகோள். இந்த குழுவில் யாரும் தலைவர்கள் கிடையாது. நாம் அனைவரும் தலைவர்கள் தான். நாம் அனைவரும் ஒருங்கிணைத்து ஐயா இமானுவேல் சேகரனார் அவர்களின் சிலையினை நிறுவிட, சிலை அமைப்பு குழுவில் பங்கெடுத்திட உறவுகள் அனைவரையும் உரிமையோடு அழைக்கிறேன். ஏனெனில் நமது பயணம் நீண்ட தூரமானது. இப்பொழுது சில விஷக்கிருமிகள் கோரிக்கை நிறைவேறாது. திருச்சியில் தீர்மானம் நிறைவேற்றினார்கள், திருநெல்வேலியில் நிறைவேறாது என்று முகநூல் பக்கத்தில் எழுதி வருகின்றனர். அவர்களும் நமக்கு தேவை. சமூகத்தின் கோரிக்கை நிறைவேறும் பொழுது துரோகிகளும் தேவை, ஆதரவானவர்களும் தேவை. துரோகிகள் தான் நமது கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கு நமக்கு உந்துதல் சக்தியாக இருப்பார்கள். அந்த துரோகிகள் நமது சகோதரர்களாக இருக்கக்கூடாது. அது முக்கியம். முகநூலில் தற்பொழுது ஃபேக் ஐடிகள் எழுதுகிறார்கள், கோரிக்கை நிறைவேறாது, திமுக அரசு கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேற்றி தராது என்றெல்லாம் எழுதுகிறார்கள். தென் மாவட்டத்தில் திருநெல்வேலியில் மாநகராட்சியில் இதற்காக தீர்மானம் நிறைவேற்ற வைத்த உங்கள் அன்பு சகோதரன் முத்துக்குமார் சிலை நிறுவிடாமல் விடுவேனா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்டிப்பாக திருநெல்வேலியில் எனது உயிர் மூச்சை கொடுத்தாவது ஐயாவின் சிலையை நிறுவிடும் வரை உங்கள் அன்பு சகோதரன் ஓய மாட்டேன், ஓடிவிட மாட்டேன். ஆதலால் அன்பார்ந்த உறவுகள், இந்த கோரிக்கையானது ஒருவனின் கோரிக்கை கிடையாது, ஒட்டுமொத்த சமூகத்தின் கோரிக்கை. தற்பொழுது இந்த கோரிக்கைக்காக தீர்மானம் நிறைவேற்றி தந்தமைக்காக திருநெல்வேலி மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் தமிழக அரசுக்கும் தொடர்ந்து நன்றிகள் தெரிவித்து பதாகைகள் வைத்து வருகின்றனர். பதாகைகள் வைத்து வரும் சொந்தங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் கூடுதலாக பதாகைகள் வைத்து தமிழக அரசுக்கு நாம் நன்றி பாராட்டிட வேண்டும். ஏனெனில் நமது கோரிக்கை இன்னும் நிறைவேறுவதற்கு நிறைய பணிகள் நமக்கு களத்தில் காத்து கிடக்கிறது. நம்முடைய ஒவ்வொரு பணியும் நமக்கு சமூகத்திற்காக மட்டுமே இருக்கும், சமூக மக்களுக்காக மட்டுமே இருக்கும்.
நீண்ட ஆண்டுகளாக உரையோடி கொண்டிருக்கும் கிடப்பில் போடப்பட்டிருக்கும் நமது சமூகத்தின் கோரிக்கைகளை தூசி தட்டி எடுத்து அதை நிறைவேற்றி தரும் இடத்தில் தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் உரைமுறை தொடர்ந்து களமாடும். எந்த சூழ்நிலையிலும் குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு சார்ந்தோ, குறிப்பிட்ட ஒரு அரசியலுக்கு சார்ந்தோ, குறிப்பிட்ட ஒரு சித்தாந்தத்துக்கு சார்ந்தோ ஒரு ஊழலும் தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் உறவுமுறை பயணிக்காது. தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் உறவுமுறையானது தேர்தல் அரசியலை முற்றிலுமாக புறக்கணித்து விட்டுதான் களத்தில் நிற்கிறது. நமது கோரிக்கையினை யார் செவி சாய்க்கிறார்களோ, நமது குரலினை யார் காதுகளுக்கு கேட்கிறதோ அவர்களுக்கு ஆதரவாக இருப்பதுதான் நமது கடமை. தமிழக அரசு தேர்தலுக்கு முன்பாக தேசிய தலைவர் ஐயா இமானுவேல் சேகரனாரின் சிலையினை தமிழக அரசு திருநெல்வேலியில் நிறுவித்தரும் என தொடர்ந்து நம்பிக்கொண்டிருக்கிறோம். தமிழக அரசு புறக்கணிக்கும் பட்சத்தில் இந்த உலகத்துக்கு நாகரிகத்தை அறிமுகப்படுத்திய சமூகம், குடும்ப முறையினை அறிமுகப்படுத்திய சமூகம், குடும்ப முறைக்கு எடுத்துக்காட்டாய் வாழ்ந்த சமூகம், வரலாறாய் தற்போது வரை வாழ்ந்து கொண்டிருக்கும் சமூகம்தான் தேவேந்திர குல வேளாளர் சமூகம். ஒரு வழி அரசு சார்பில் நமது சிலையை நிறுவிட வேண்டும். தேர்தல் காரணத்திற்காக மீண்டும் நமது கோரிக்கை புறக்கணிக்கப்படும் பட்சத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அனைத்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாய ஊர்களையும் ஒருங்கிணைத்து நமது சொந்த சிலையினை நிறுவிடவும் நாம் தயாராக தான் இருக்கிறோம் என அரசுகளின் காதுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் நிறைவேற்றினால் அந்த பெயர் உங்களுக்கு, நாங்கள் நிறைவேற்றினால் அந்த பெயர் எங்களுக்கு. ஆதலால் உறவுகளை அமைக்க இருக்கிற ஐயா இமானுவேல் சேகரனாரின் சிலை அமைப்பு குழுவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள உறவுகள் மட்டுமில்லாது தூத்துக்குடி, தென்காசி 3 மாவட்டத்தில் உள்ள உறவுகளும் இந்த சிலை அமைப்பு குழுவில் இணைந்து ஆலோசனை நல்கிடவும் வழிகாட்டுதல் செய்திடவும் உங்கள் அன்பு சகோதரன் உங்களிடம் உரிமையோடு வேண்டுகோள் விடுக்கிறேன். நன்றி உறவுகளே. மீண்டும் மற்றொரு பதிவில் உங்கள் அன்பு சகோதரன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.